ஐடிசி ஷேர் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லி கேட்டது. ஐடிசி வந்து லார்ஜஸ்ட் சிகரெட் மேனுஃபேக்சரர் அண்ட் செல்லர். ஐடிசி வந்து 5 பிஸ்னஸ் மேஜராக இருக்குது. எஃப்எம்சிஜி, சிகரெட்ஸ், அப்புறம் ஹோட்டல்ஸ், பேப்பர் போர்ட்ஸ், பேக்கேஜிங், இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க. எஃப்எம்சிஜியில் மேஜராக பார்த்திங்கன்னா ஆஷிர்வாத் டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து மேஜராக வந்து பி நேச்சுரல், அதுக்கப்புறம் ஆஷிர்வாத் கீ, இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டே டு டே பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5,34,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 428 ரூபா இருக்குது. ஸ்டாக்கோட PE 26.9, டிவிடெண்ட் ஈல்டாக 3.23% கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 28.4%, விச் இஸ் குட். இதெல்லாம் ஒரு நல்ல கரெக்ஷன் வந்து 400 ரூபா அதுக்கு கீழே வரும்போதெல்லாம் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். பெரிய ஒரு மார்க்கெட் கண்டிஷன் வரும்போதும் ஒரு பாயிண்ட்ஸ் இறங்குது, சென்செக்ஸ் இறங்கும் போதும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, குட் டிவிடெண்ட் ஈல்ட் ஆஃப் 3.23% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸில் வந்து 27.5% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 92.4%, கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எஃப்எம்சிஜியில் லீடிங்கில் இருக்காங்க. மற்ற பிஸ்னஸ் சிகரெட் அந்த இதுலேயும் லீடிங்கில் இருக்காங்க. லாங் டேர்முக்கு ஏற்ற கம்பெனி. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. சேல்ஸ் வந்து 17,000 கோடியிலேருந்து 18,000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகுது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 5,000 கோடியிலேருந்து 6,000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகுது. நெட் ப்ராஃபிட் வந்து 4,000 கோடியிலேருந்து 5,000 கோடி வரைக்கும் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐஎஸ் வந்து 12%லேருந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 39% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 45% பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 3 இயர்ஸ் முன்னாடி 38,000 பேர் இருந்தவங்க இப்போ வந்து 36 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போயே வந்து ஐடிசியோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு புரியும். ஏன் வந்து ஒரு லாங் டர்ம் ஸ்டாக்காக இருக்குது. எப்பப்போல்லாம் ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் வரும்போதும் இல்லை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது முடிஞ்ச குவான்டிட்டி வாங்கி ஆட் பண்ணுங்கள். 3 குவான்டிட்டி 5 குவான்டிட்டிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி மெத்தடில் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுத்து போகும்போது ஒரு 450 ருபீஸ் இல்லை 500 ருபீஸ் வரைக்கும் போகக்கூட வாய்ப்பு இருக்குது லாங் டேர்மில். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். இவங்களோட பிஸ்னஸும் ப்ராஃபிட்டும் நல்லாவே இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ஷேரை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போகிறதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள்.